பொய் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் திருடக்கூடாது. அது இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் பசங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா இந்த 100 ரூபாவை நீங்க கொடுக்கலாம் தெரியவா போகுது? நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரும், காசு தேவை அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த சுச்சுவேஷனையும் நேர்மை மட்டும் விட்டுறக்கூடாது. நான் கிளம்புறேன். ஆமாம், உங்க 100 ரூபா வரோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ என்னம்மா இந்த நேரத்தில் கடையில் இல்லாமல் ஆஃபீஸ் வந்திருக்க? இல்லை சார், இன்னைக்கு மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கெஃபேட்டேரியாக்காக திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தீங்க. அதில் எக்ஸ்ட்ரா 700 ருபீஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க. அதை திருப்பி கொடுக்கலான்னு தான் வந்தேன். இதில் என்னம்மா இருக்குது? அடுத்த மாதம் வாங்கும்போது டேலி பண்ணிச்சால இருக்கலாம் சார். பட் இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு, அடுத்தவங்க காசு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அதையும் மீறி இருந்தால் அது திருட்டுக்கு சமம். அதான் சார் அந்த